السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த சூறாவில் நாம் 74 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த 2 வசனங்கள் எல்லாம் வல்ல இறைவன் அதிலே ஈயை உதாரணமாக குறிப்பிட்டிருந்தார். யார் மக்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, அதை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹுவை தவிர்த்துவிட்டு நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரியே, எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அந்த ஈ அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பறித்து சென்றால் அதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்துக் கொள்ளவும் முடியாது. அந்த ஈ எடுத்து சென்றதை மீட்கவும் அவர்களால் முடியாது என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறி காட்டியிருந்தார். இப்படி எல்லாம் உதாரணம் சொன்னதற்கு பிறகும் நீங்கள் அல்லாஹுவை உள்ளபடியே கண்ணியப்படுத்தவில்லை. அல்லாஹுவை அவனுடைய ஆற்றல்களை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று இறைவன் வசனம் 74 குறிப்பிட்டிருந்தார். இந்த ஈயை அல்லாஹ் ஏன் உதாரணமாக கூறினான் என்பதற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன. குறிப்பாக பேரறிஞர் குர்துபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், 4 காரணங்களுக்காக அல்லாஹ் ஈயை இந்த இடத்தில் உதாரணமாக சொன்னான். ஒன்று, அது மிகவும் தரமற்ற பொருட்களை உட்கொள்ளக்கூடிய, தரமற்ற பொருள்களில் போய் அமரக்கூடிய ஒன்று. இரண்டாவது, அது மிகவும் பலவீனமான ஒரு பிராணி. அடுத்து, அது ஒரு அருவருப்பான பிராணி, அருவருப்பை சுமந்து செல்லக்கூடியது. மூன்றாவது, நான்காவது, அது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த 4 காரணங்களுக்காகவே ஈயை அல்லாஹ் இங்கே உதாரணமாக குறிப்பிட்டான் என்று கூறுகின்றார்கள். மேலும் இந்த ஈயினுடைய தன்மை எப்படிப்பட்டதென்றால், ஈ, தேனீ இவைகளெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை. தேனீ மலர்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை, அதாவது தேனை மட்டும் எடுத்துக்கொள்வதால் அது தரமான ஒரு பொருளாக மதிக்கப்படுகிறது. ஈக்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவையாக இருந்தாலும் தரமற்ற பொருள்களை போய் தொடுவதால், உட்கொள்வதால் அவை தரம் குறைந்தவையாக, மட்டமானவையாக கருதப்படுகின்றன. எனவே எதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுடைய தரம் அளவிடப்படுகிறது என்பதை ஈயினுடைய உதாரணத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் விளக்கமளிக்கின்றார்கள். அதே போல இந்த ஈ ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து விட்டால் அதை திரும்ப மீட்க முடியாது. ஈயை படைக்க முடியாது போலி தெய்வங்களால். அது ஒரு மிகச்சிறிய ஒரு படைப்பு. மிகச்சிறிய படைப்பாக இருக்கக்கூடிய ஈயை கூட உங்களால் படைக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அந்த ஈ எதையேனும் ஒன்றை எடுத்து சென்றால் அதை உங்களால் மீட்கவும் முடியாது. உங்க மேல வந்து உட்கார்ந்து ஒரு பொருளை எடுத்து செல்கிறது, அதை உங்களால் அந்த ஈயினுடைய வாயிலிருந்து திரும்ப பெற முடியுமா? முடியாது. இங்கே ஏன் அல்லாஹ் கொசு என்றோ அல்லது இதைவிட சிறிய பொருட்களையோ சொல்லாமல் ஈயை ஏன் சொன்னான் என்றால், ஈயினுடைய சுவைகளை உணர்கின்ற மொட்டுகள், நம்மெல்லாம் மூக்கால சுவாசிக்கிறோம், நுகருகிறோம். நாக்கால் சுவைகளை அறிகிறோம். ஈயினுடைய சுவைகளை உணரும் மொட்டு இருக்கிறது அல்லவா, அது அதனுடைய நாக்கில் இல்லை, அதனுடைய கால்களில் இருக்கின்றன. உட்கார்ந்த உடனேயே
இது என்ன மாதிரியான சுவை கொண்டது, கசப்பா, இனிப்பா, துவர்ப்பா, புளிப்பா என்பதையெல்லாம் அது கண்டுபிடித்துவிடும். அதே போல ஈயினுடைய வாய் என்பது எதையும் விழுங்கக்கூடிய தன்மை கொண்டதல்ல, உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. ஈயினுடைய வாய் பஞ்சு போன்றது, அது எதையும் விழுங்கி தின்னாது, விழுங்க இயலாது. அதனால் அது என்ன செய்யும் என்றால், ஒரு திரவ பொருளை, ஒரு செரிமான சாறு, ஒரு ஜூஸ் மாதிரியான ஒரு பொருளை, அதுதான் செமிக்கக்கூடிய தன்மை உள்ளது, எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அந்த சாறை எந்த பொருள் மீது ஈ அமர்கிறதோ அதன் மீது முதலாவது ஊத்தும், வாயிலிருந்து ஊத்துன உடனே அது லேசா செமிக்க ஆரம்பிக்கும். செமிச்ச உடனே பஞ்சு போல் இருக்கக்கூடிய தன்னுடைய வாயால் அந்த பொருள் மீது வச்சு இப்படி அழுத்தின உடனே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சி அது உயிர் வாழும். இப்போது எப்போது அந்த ஒரு திடப்பொருளை தன்னுடைய செரிமான திரவத்தை ஊற்றி அதை கரையச் செய்கிறதோ, கரையச் செய்து உள்ளே எடுத்து விட்டதோ, அப்போது இந்த பொருளுடைய தன்மை மாறிவிடும். உதாரணமாக ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், கொஞ்ச நேரம் கழித்தவன் வாந்தி எடுக்கின்ற போது அந்த பொருளுடைய தன்மை மாறி ஒரு விதமான துர்நாற்றத்தோடு அது வருகிறது. அந்த பொருளுடைய தன்மை கொஞ்சம் மாறிடும், செமிக்க ஆரம்பிச்சிடும். அதே போல ஈ உட்கார்ந்த அந்த திரவத்தை, செரிமான சாறை அதன் மீது அந்த பொருள் மேல ஊத்திய உடனே, அது ஜிலேபினா ஜிலேபி, அல்வானா அல்வா, அதுல உட்கார்ந்த உடனே அந்த திரவத்தை ஊத்தின உடனே அது செரிக்க ஆரம்பிச்சிடும். செரிச்சதைத்தான் அது விழுங்குது. இப்போது ஈயினுடைய வாயிலிருந்து அதை திரும்ப பிடுங்க வேண்டும் என்றால் அது உட்கொண்ட பொருளை திரும்ப பிடுங்க முடியாது, செரித்த பொருளைத்தான் திரும்ப எடுக்க முடியும். அல்லாஹ் அதனால் தான் சொல்கிறான், துபாபு, ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் எடுத்தால் அதை அவர்கள் திரும்ப பெற முடியாது, அது போனதுதான். அப்படிப்பட்ட தன்மை கொண்ட ஒரு ஈயை அல்லாஹ் படைத்தான். உங்களால் அது போன்ற ஒரு ஈயை படைக்க முடியுமா என்று இறைவன் ஈயை உதாரணமாக சொல்வதில் இத்துணை பொருள்கள் இருப்பதாக சில நவீன விரிவுரைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இப்படிப்பட்ட பேராற்றல் மிக்கவன் அல்லாஹ். ஒரு சின்ன படைப்பில் கூட இவ்வளவு நுட்பத்தை இறைவன் வைத்திருக்கின்றான். ஒரு ஈ என்பது மனிதனுக்கு எதையெல்லாம் கடத்துகிறது. அடிக்கடி ஈ உட்கார்ந்த பொருளையே ஒருத்தர் சாப்பிடுறார். ஈயை விரட்டி விட்டு கடையில வாங்கி சாப்பிடுறது, ஈ மொய்த்த பொருள்களை வாங்கி சாப்பிடுவது, இதனால காலரா ஏற்படுகிறது, தொழுநோய் ஏற்படுவதற்கு கூட அது காரணமாகிறது. டைபாய்டு, வயிற்றுப்போக்கு, இவைகளெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஈ அந்த திடப்பொருள் மீது ஊற்றுகின்ற அந்த செரிமான சாறு. அதுபோல வேறொரு அருவருப்பான மலம் போன்ற பொருள்களில் அமர்ந்து விட்டு பிறகு அப்படியே ஒரு இனிப்பு பொருள் மீது அமர்வதனால், மனிதன் உட்கொள்ளக்கூடிய பொருள்கள் மீது அமர்வதனால் அந்த கழிவின் பாதிப்பு இதனில் ஏற்பட்டு விடுகிறது. இவ்வாறு அது மனிதனுக்கு பெரும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவைகளெல்லாம் அல்லாஹு தாலா ஈயை உதாரணமாக சொல்வதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்படிப்பட்ட ஒரு படைப்பை உங்களால் படைக்க முடியுமா? அல்லது அந்த ஈயை விடுங்கள், ஈயை உங்களால் படைக்க முடியாதுன்னு ஒத்துக்கிட்டா கூட அந்த ஈ உங்களிடமிருந்து பறித்து செல்வதை உங்களால் திரும்ப பெற இயலுமா என்று கேட்டுவிட்டு தான் அல்லாஹ் வசனம் 74 கேட்டான். அல்லாஹுவை அவர்கள் அவனுக்கு உரிய கண்ணியத்தை தருவதில்லை. இன்னல்லாஹ் கவியுன் அசீஸ், அல்லாஹ் வலிமை மிக்கவன், ஆற்றல் மிக்கவன், சக்தி வாய்ந்தவன். எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன்? ஈயை போன்ற நுட்பமான பொருட்களை கூட படைக்கும் சக்தி உடையவன். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு அப்படிப்பட்ட சக்தி இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் வசனம் 73, 74 ஆகியவற்றில். இப்போது நாம் இந்த வாரம் பார்க்க போவது வசனம் 75 முதல் 78 வரை. இந்த சூறாவில் மொத்தம் 78 வசனங்கள். கடைசி 4 வசனங்களை இப்போது நாம் பார்க்க போறோம். அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலா வ மினன் நாஸ், மனிதர்களில் இருந்தும் வானவர்களான மலக்குகளிடமிருந்தும் எல்லாம் வல்ல இறைவன் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறான். மலக்குமார்களில் யார் மனிதர்களுக்கு தூதராக வருவது என்று அல்லாஹ்வே தேர்ந்தெடுக்கிறான். மனிதர்களில் யார் சக மனிதனுக்கு தூதராக இருப்பது என்பதையும் அல்லாஹ்வே தேர்ந்தெடுக்கிறான்.
124,000 நபிமார்கள் உலகத்திலே வந்தார்கள் என்றால் இவர்கள் அனைவரும் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு வஹி என்கிற வேத அறிவிப்பை கொண்டு வருபவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள்தான் கொண்டு வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்ததும் அந்த இறைவன் தான். எனவே எனக்கு முகமது நபியை பிடிக்காது, மூசா நபியை பிடிக்காது, ஈசா நபியை பிடிக்காதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள். யூதர்களிலே சிலர் சொல்வார்கள், எங்களுக்கு ஜிப்ரீலை பிடிக்காது, மீகாயிலை தான் எங்களுக்கு பிடிக்கும். முகமது நபி அவர்களே, ஒருவேளை உங்களுக்கு ஜிப்ரீலுக்கு பகரமாக மீகாயில் இந்த வேதவசனங்களை சுமந்து வந்து இறைவனிடமிருந்து உங்களுக்கு தந்திருந்தால் நாங்கள் உங்களை நேசித்திருப்போம், உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் என்ன செய்வது, உங்களுக்கு ஜிப்ரீல் அல்லவா இறைவனிடமிருந்து அந்த வேதவசனங்களை பெற்று வருகிறார், எனவே நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அதாவது அல்லாஹ்விடமிருந்து இறை தூதர்களுக்கு தூதர்களாக வந்து திருக்குரானின் வசனங்களை ஒப்படைத்த அந்த மலக்குகளில் உள்ள தூதர்களை எங்களுக்கு பிடிக்காது என்று சொன்னார்கள். சிலர் இந்த இறை தூதரை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள். நீ யாரை பிடிக்குது பிடிக்கல நீ சொன்னாலும் சரி, இவர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தவன் யார்? எல்லாம் வல்ல இறைவன் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலம் வ மினன் நாஸ் இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன். அந்த இறை தூதர்கள் இறைவனிடமிருந்து எதை பெற்றுக் கொண்டு வந்து இறை தூதர்களிடம் சொல்கிறார்கள் என்றும் இறைவன் அறிவான், பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த இறை தூதர்கள் மனித சமுதாயத்துக்கு தன்னுடைய தூது செய்தியை சொல்லுகிற போது அந்த மக்கள் எப்படி அந்த இறை தூதர்களை எதிர்கொண்டார்கள், பதில் சொன்னார்கள், கேட்டுக்கொண்டார்களா, மறுத்தார்களா என்பதையும் இறைவன் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றான். எனவே இறை தூதர்களை ஏற்க மறுப்பதற்கு முன்னால், அவர்களை பழிப்பதற்கு முன்னால் அவர்களை நம்ப தயங்குகிறீர்களே, நீங்கள் இதை சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனையே நம்ப தயங்குகிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கடுத்து வசனம் 76, யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ இலல்லாஹி துர்ஜஅல் உமூர். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவர்களுக்கு முன்னர் என்ன இருக்கிறது, அவர்களுக்கு பின்னர் என்ன இருந்தது என்கிற அனைத்தையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இலல்லாஹி துர்ஜஅல் உமூர், அவனிடமே எல்லா காரியங்களும் கொண்டு செல்லப்படும் என்று கூறுகிறான். அதாவது அந்த இறை தூதர்களை இந்த மனித சமுதாயம் எப்படி எதிர்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளுமா, மறுக்குமா, நம்புமா, நம்பாதா என்பதையெல்லாம் இறைவன் அறிந்தவனாக இருக்கின்றான். யாலம் மாபேன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், உங்களுக்கு முன்னால என்ன நடந்துகிட்டு இருக்கு, அவர்களுக்கு பின்னால என்ன பேசப்படுகிறது, அந்த இறை தூதர்கள் முன்னால வந்து சில பேர் நம்புவது, பின்னால மறுப்பது என்று இருக்கிறார்கள். முன்னாலே பல்லை காட்டுவது, பிறகு பின்னாலே துரோகம் செய்வது என்று சிலர் இருக்கிறார்கள். முன்னால் நட்பு, பின்னால் பகை என்று சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் அனைத்தையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லது அந்த இறை தூதர்களுக்கு முன்னால் அவர்கள் வாழும் காலங்களில் என்ன நடக்கிறது, அந்த இறை தூதர்களுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் நிச்சயமாக இலல்லாஹி துர்ஜஅல் உமூர், எல்லா காரியங்களும் அவனிடமே கொண்டு செல்லப்படுவதாக இருக்கிறது என்று வசனம் 76 குறிப்பிடுகிறான். இப்போ கடைசியாக 77, 78 ஆகிய 2 வசனங்கள். இந்த சூராவை, சூரத்துல் ஹஜ்ஜை தொடங்கும் போது எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிட்டது கியாமத் நாள் என்கிற மறுமை நாளை பற்றி. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும், மறுமையை மக்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அது நம்பத்தகுந்ததுதான், நம்ப வேண்டும் கட்டாயமாக என்பதை வலியுறுத்தி சில தர்க்க ரீதியான கேள்விகளை இறைவன் கேட்டிருந்தான். அல்லாஹ்வை பற்றியே மனிதர்களை சிலர் தர்க்கம் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இறைவன் சொல்லிக் கொண்டு வந்தான். இங்கே அந்த மறுமையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சூராவுடைய கடைசி வசனங்களில் இறைவன் குறிப்பிடுகிறான். மறுமையில வெற்றி பெறணும் என்றால், யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஓரிரே நம்பிக்கையாளர்களே, இர்கஉ வஸ்ஜுது, இறைவனை குனிந்தும் சிரம் பணிந்தும் வணங்குங்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை இறைவனை நீங்கள் வணங்குங்கள். ஃபாலுல் கைர், சமூக பணிகளில் நல்ல சமூக பணிகளை நீங்கள் செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ இறைவனை நீங்கள் வணங்குவது, குனிந்து இறைவன் சொன்னபடி நீங்கள் வணங்குங்கள்.
உங்கள் இஷ்டப்படி இறைவனை வணங்குவதல்ல. இறை வணக்கம் என்பது இறைவன் விரும்பியபடிதான் இருக்க வேண்டும். இறைவன் என்ன சொல்கிறான்? ருக்கு என்கிற குனிந்து வணங்குதல், சுஜூத் என்கின்ற நெற்றியை தரையில் வைத்து இறை வணக்கம் செலுத்துதல். இப்படி நீங்கள் வணங்குங்கள். அதோடு வஃபாலுல் கைர், சமூக பணிகளை நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து வாருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இதனால் வெற்றி பெறுவீர்கள். இது வசனம் 77. 78 ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்கள், மேலும் மறுமையிலே வெற்றி பெறுவதற்கான வழியை இறைவன் குறிப்பிடுகிறான். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வின் விஷயத்தை நீங்கள் எவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டுமோ அவ்வளவு முனைப்பு காட்டுங்கள். இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் என்னென்ன உத்திகளையும் என்னென்ன உபாயங்களையும் என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் கடைபிடித்து அவற்றை செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் முறைப்படி நீங்கள் செய்து வாருங்கள். ஹக்க ஜிஹாதி, ஏனென்றால் உவஜிதபாக்கும், உங்களை அவன்தான் தேர்ந்தெடுத்தான். இந்த மார்க்கம், இந்த சத்திய சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள உங்களை அவன்தான் தேர்ந்தெடுத்தான். எப்படி இறை தூதர்களை தேர்ந்தெடுத்தானோ, எப்படி மலக்குமார்களில் யார் இறைவனுடைய திருத்தூதர்களுக்கு தூதர்களாக வருவதற்கு தேர்ந்தெடுத்தானோ, அதே போல இதை நம்பக்கூடியவர்களையும் இறைவன் தான் தேர்ந்தெடுத்தான். உவஜிதபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் அவன் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்கவில்லை, எந்த சிரமத்தையும் வைக்கவில்லை. இந்த மார்க்கம் பின்பற்றுவதற்கு சிரமமானதல்ல, சுமையானதல்ல. இந்த மார்க்கத்தில் உங்கள் மீது எந்த சுமையையும் அல்லாஹ் வைக்கவில்லை. இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது மிக எளிதானது. மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமின் வழியாக இது இருக்கிறது. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கப்லு வஃபீ ஹாதா, அந்த இறைவன் தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தான். மின் கபுலு, இதற்கு முன்னரும், வஃபீ ஹாதா, இந்த திருக்குரானிலும், இந்த குரானிலையும் உங்களை முஸ்லிம்கள் என்றவன் குறிப்பிட்டான். இதற்கு முந்திய வேதங்களிலும் உங்களை முஸ்லிம் என்ற இறைவன் குறிப்பிட்டான். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட நீங்கள் முடிந்த அளவுக்கு பெரும் முயற்சிகளையும் பெரும் உழைப்பையும் தாருங்கள் என்று இறைவன் கேட்கிறான். உங்களுடைய மார்க்கத்திலே எந்த சிரமத்தையும் அல்லாஹ் வைக்கவில்லை என்று சொல்வது எதை குறிக்கிறது என்று கேட்டால், குர்பானி கொடுப்பது. இங்கே இறைத்துதர் இப்ராஹிம் நபியை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிமுறையை குர்பானி விஷயத்தில் உலகமெங்கும் வாழுகின்ற முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய சொந்த மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்பதுதான் இறைவனின் கட்டளை. அதை செய்வதற்கு அவர்கள் தயாரான போது எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிரமத்தை நீக்கி அவர்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து இதை அருங்கள் என்று சொன்னான். எனவே உங்கள் மார்க்கத்தில் அவன் சிரமத்தை வைக்கவில்லை. உங்களையும் உங்க பெத்த பிள்ளைகளில் ஒன்று குர்பானி கொடுங்க, உங்க ஆயுள்ள ஒரு பிள்ளையாவது நீங்கள் இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக அடையாளமாக, உங்களுடைய தியாகத்தின் அடையாளமாக ஒரு பலிப்பிராணியை அறுத்து பலியிடுங்கள் என்றுதான் இறைவன் குறிப்பிடுகிறான். உங்களுடைய சிரமத்தை அவன் குறைத்தான். உங்களுக்கு சிரமத்தை இறைவன் மார்க்கத்தின் பெயரால் வைக்கவில்லை. மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமினுடைய மார்க்கமாக வழிமுறையாக இது இருக்கிறது. அவர் உங்களுடைய தந்தை. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தான். மின் கபர், இதற்கு முந்தைய வேதத்திலும் இந்த வேதத்திலும். இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்த பேரறிஞர் குர்துபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார், ஐயுல் ஜிஹாதி அஃதல், இறைவனுடைய மார்க்கத்துக்காக ஒரு மனிதன் தன்னை அர்ப்பணிக்கிறானே, அவற்றில் எது சிறந்தது என்று கேட்கும்போது, எப்போ கேட்டார்னா இந்தல் ஜம்ரத்தில் ஊலா, அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த போது ஜமராத் என்கிற ஷைத்தானின் அடையாளமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நிற்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லுக்கு பக்கத்தில், கல்லுக்கு ஷைத்தானுக்கு கல்லடிக்கும் போது ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், எது சிறந்த ஜிஹாத் என்று. ரசூலுல்லாஹ் அதற்கு பதில் சொல்லவில்லை. இரண்டாவது ஜம்ராத்திலையும் கேட்கிறார், பதில் சொல்லவில்லை. மூணாவது ஜம்ராத்தில் வைத்து கேட்கிறார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்து ஆதிலின் இந்த சுல்தானின் ஜாய், அக்கிரமக்கார ஆட்சியாளனுக்கு முன்னால் உண்மையை எடுத்துரைப்பதுதான் சிறந்த ஜிஹாத் என்று அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எனவே சிறந்த ஜிஹாத் என்பது முடிந்த அளவுக்கு உங்களால் நீங்கள்
இறைவனுடைய பாதையிலே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால், அநியாயக்காரனுக்கு முன்னால் உண்மையை எடுத்துரையுங்கள், உண்மையை பேசுங்கள். தான் அநீதி இழைக்கின்ற போது யாருமே கேட்க மாட்டார்கள் என்று ஒரு ஆட்சியாளன் நினைக்கும் போது, அந்த எண்ணம் அவனுக்கு வரும்போதுதான் அவன் தவறுகளை தொடர்ந்து செய்வான். நம்ம தப்பு செஞ்சா 4 பேர் கேட்பான், 4 பேர் பத்திரிகையில் எழுதுவான், 4 பேர் சோசியல் மீடியாவில் போடுவான் என்ற எண்ணம் ஆட்சியாளனுக்கு வருகிற போது அவன் தவறுகளை செய்யாமல் நேர்மையாக ஆட்சி நடத்த வேண்டும் என்று நினைப்பான். எனவே நீங்கள் உண்மையை பேசுங்கள், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக சத்தியத்தை நீங்கள் பேசுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் உட்பொழிவாக அதைத்தான் வைத்திருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையிலிருந்து நமக்கு புரிகிறது. அதற்கடுத்து வஜி தபாக்கும், அவன்தான் உங்களை தேர்ந்தெடுத்தான். அதற்கடுத்து லியகூனர் ரசூலு ஷஹீதன அலைக்கும் வ தகூனு ஷுஹதா அலன் நாஸ், இந்த இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள் உங்களுக்கு சாட்சியாகவும் நீங்கள் இதர சமுதாயத்து மக்களுக்கு சாட்சியாகவும் இருப்பதற்காக இறைவன் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தான். அது என்ன சாட்சியாக இருப்பது? இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஹஜ்ரத் கத்தாதா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் 3 கொடுத்தான், சிறப்பு அம்சங்கள். அதே 3 அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கும் கொடுத்தான். முதலாவது, எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சிரமப்படுத்தவில்லை. மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, சிரமப்படுத்துவதற்காக குர்ஆனை தரவில்லை, இலகுவை தரத்தான் தந்தான். இந்த சமுதாயத்தை பார்த்து குறிப்பிடுகிறான், மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என்று கூறுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் இந்த சமுதாயத்து மக்களுக்கு சாட்சியாளர் என்று சொன்னான். முஸ்லிம்களை பார்த்து சொன்னான், லி தகூனு ஷுஹதா அலன் நாஸ், இதர சமுதாயத்து மக்களுக்கு நீங்கள் சாட்சி என்று குறிப்பிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னான், சல் துஅதா, நபியை நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னான். இந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், உங்கள் அழைப்புக்கு நான் பதில் தந்து உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னான். எனவே எல்லாம் வல்ல இறைவன் இந்த சமுதாயத்துக்கு பெரும் பாக்கியங்களை புரிந்திருக்கின்றான் என்று ஹஜ்ரத் கத்தாதா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கின்றார். அதே போல வதகூனு ஷுஹதா அலன் நாஸ் ஃபஅகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தான தர்மங்களை வழங்குங்கள், வஅத்தஸிமு பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், ஓ மௌலாக்கும், அவனே உங்களுக்கு எஜமான், ஃபநிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர், அவன் நல்ல எஜமானாக இருக்கிறான், நல்ல உதவியாளனாக அவன் இருக்கிறான் என்று வசனம் 78 எல்லாம் வல்ல இறைவன் நிறைவு செய்கின்றான். இங்கே அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த கடைசி 78வது வசனத்தில் பல்வேறு அம்சங்களை குறிப்பிடுகிறான். முதலாவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சக்தியை பிரயோகிங்கள், அவ்வளவு உழைப்பை நீங்கள் கொட்டுங்கள். ஏன் இவ்வாறு நீங்கள் செய்ய வேண்டும் என்றால், அவன் இதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். நீங்க செய்யாம யாரு செய்வார்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அந்த தத்துவத்துக்கான சேவை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தை உலகமெங்கும் பரப்புவதற்கு, அதை இதர மக்களிடம் கொண்டு செல்வதற்கு நீங்கள் பெரும் உழைப்பை கொட்ட வேண்டும் என்பதும் அந்த தத்துவத்துக்கான சேவைதான். எந்த தத்துவமும் பரப்பாமல் பரவாது. எந்த தத்துவத்திற்காகவும் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கூட்டம் இல்லாமல் அந்த தத்துவம் நிலைக்காது உலகத்தில். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் அதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அவன் இதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உங்கள் மார்க்கத்தில் அவன் எந்த சிரமத்தையும் வைக்கவில்லை. இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்து மக்கள், இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் மிகுந்த சிரமமான ஒரு மார்க்கத்தை நடைமுறையில் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். காரணம், இறைவனுக்கு முரண்டாகவே மனமுரண்டாகவே எதிர்த்து பேசிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களுக்கு சிரமத்தையே இறைவன் கொடுத்தான். இந்த மார்க்கத்தில் அப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் அவன் வைக்கவில்லை. இது இறைவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இறைவன் உங்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக உங்களுக்கு அவன் சிரமத்தை வைக்கவில்லை என்பதை இது வசனம் 78 எல்லாம் வல்ல இறைவன் சொல்லி காட்டிவிட்டு, இந்த இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், குனியுங்கள்,
சிரம்படிந்து இறைவனை வணங்குங்கள். உங்களுக்கு சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அர்ப்பணிப்பை நீங்கள் கொட்டுங்கள். இதர சமுதாயத்து மக்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். இறைவனை நீங்கள் எந்நேரமும் உங்களோடு இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்துவீர்களானால் நீங்கள் மறுமையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழலாம் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 78 கூறி நிறைவு செய்கிறான். இத்துடன் சூரத்துல் ஹஜ் என்கின்ற அத்தியாயத்தினுடைய விளக்கங்கள் நிறைவடைகின்றன. வரக்கூடிய வாரத்தில் இதற்கு அடுத்த அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.